சந்தி பக்கம் போய் கொண்டிருக்கிறேன். உலகம் முழுக்க அந்த மணி ஒலி கேட்கும். இந்த முறை மக்கள் நினைக்கப்படாத அளவுக்கு பெறுங்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாள் அந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட ஊரில் நாளைய பொழுது, அதாவது மாவீர நாளுக்குரிய ஏற்பாடுகள் அப்படி நடக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய பொழுது தலைவருடைய பிறந்தநாள். இப்போ தலைவருடைய பிறந்தநாள் வந்து வளமையாக அவருடைய வீட்டடியில் ஆலடி, அதாவது வாதிலடியில் கொண்டாடுறது வளமை. இப்போ அந்த காட்சியில் தான் இந்த காணொலி இருக்க போது. நான் நேராக எங்களோட வீட்டடியிலேருந்து ஆலடிக்கு போய் விளையாடுற சந்தியெல்லாம் தாண்டி தலைவருடைய வீட்டடிக்கெல்லாம் போய் காட்சிப்படுத்த போகிறேன். பாங்கோ காணொலிக்குள்ள போ. நிற்கிற இடம் வந்து விளையாடுத்துறையில் ஆதி கோயிலடி ஆலடி, அதாவது தலைவருடைய வீட்டடியில் நிற்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் நான் போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து வெள்ளெடுத்துற ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் சிவப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்குது. வளமையாக இதில் வந்து கேக் வெட்டுற வளமை தான். ஆனால் இந்த வருஷம் வெள்ளெடுத்துற ஃபுல்லாகவே நான் சந்தியல் அங்கே அப்படி எங்கள் ஊரில் இதுலேருந்து நேராக போன எங்களோட வீடுகான மட்டுமே, அதாவது நெடியாடு மட்டுமே வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்பட்டு அலங்காரப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து எம்ஜிஆர் சதுக்கம். எம்ஜிஆர் சதுக்கத்துலேயும் வந்து ஃபுல்லாகவே அலங்காரப்படுத்தப்பட்டிருக்குது. மற்ற வளமையோட ஒப்படைக்க இந்த வருஷம் வந்து யாழ்ப்பாணம் என்ன எல்லாரும் வட மாநிலத்தில் இருக்கிற தமிழர் பிரதேசங்களை அனைத்து இடங்கள்லேயும் வந்து மாவீர நாளுக்குரிய ஏற்பாடுகள் அலங்காரங்கள் எல்லாம் வந்து வளமை போல் முந்தைய ஒரு காலத்தில் இருந்த மாதிரியே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒழுங்கு, ஒவ்வொரு வீடுகள், ஒவ்வொரு சமூக நிலையங்களில் சமூகமட்ட நிறுவனங்கள் எல்லாம் அனைத்துலேயும் வந்து அலங்காரப்படுத்தி அதுக்குரிய பெற்றோர்கள் இருப்பெல்லாம் நடைபெற்று மாவீரர் நினைவு மண்டபங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல் இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து எல்லா இடமே வந்து அலங்காரப்பட்டப்பட்டிருக்கும், அது கட்டப்பட்டிருக்கும். அதே போல் இந்த வருஷம் கொஞ்சம் வளமைக்கு திரும்பின மாதிரி பெரும்பாலான இடங்களில் வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து பறக்க விடப்பட்டிருக்குது. எங்களோட ஊர்லேயும் எப்படியெல்லாம் இருக்குன்றதை நான் இந்த காணொலியில் அப்படி பதிவு செய்ய போகிறேன். இப்போ நான் இதுக்குள்ள தலைவர்கிட்ட பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை காட்சிப்படுத்திட்டு தொடர்ச்சியாக வந்து எல்லா நம்ம இடத்துல இருக்கிற இடங்களை தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆயிரம் கோலங்கள் போடு, இந்த மண்ணும் நிமிர்ந்த நாள் மாதவ நாள் என்று மங்கள அண்ணன்று கட்டியால கீழே போட்டு சொல்லுங்க, எப்படி இன்றைய பொழுதுல உங்களோட ஊர்ல இந்த வளமை போல என்ன சொல்றது மஞ்சள் சோப்பு கொடியெல்லாம் வந்து ஊர் விளையாடுற ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்குது. மஞ்சள் கொடி வந்து பிரச்சனை காலத்தில் கட்ட இல்லை. இப்போ பிரச்சனை இல்லை. உங்களோட அனுபவத்தில் இப்போ குறிப்பிட்ட எத்தனை வருஷத்துக்கு கட்டப்பட்டிருக்கு? ஒரு 2-3 வருஷம் நாங்கள் கொடி கட்டி தான் கொண்டாடுறோம் தலைவர்கிட்ட பிறந்த நாள். கொண்டாடுறோம். இன்றைக்கு வந்து தலைவர்கிட்ட பிறந்த நாள் வந்து வடி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிவாலிங்க மண்டவர் வந்து கேக் வெட்டினது வெட்டி சிறப்பாக வந்த மக்களுக்கு கேக்குகள் பரிமாறி தென்னங்கண்டுகள் எல்லாம் பரிமாறி சிறப்பாக நடந்தது. அது 71வது பிறந்த நாள் இந்த பிறந்த நாள். ஆனால் சிறப்பாக தலைவர்கிட்ட பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடினவர்கள் வெள்ளெடுக்கிற மக்கள். ஆனால் அது நிரந்தரமாக இன்றைக்கும் அழியாத ஒன்று. நெடுகாலமும் அவர்கிட்ட பிறந்த நாள் இந்த மக்கள் கொண்டாடி கொண்டு தான் இருப்பார்.
வளமை நான் சொல்கிறேன் உங்களோட அனுபவத்தில் இப்போ இந்த சிவப்பு மஞ்சள் கொடியெல்லாம் இப்போ போன வருஷம் எல்லாம் ஊர் ஃபுல்லாக கொட்டை கட்டையில் இல்லை நாங்கள் எங்கெந்த இடத்துல கட்டினோம் இங்கே இங்கே சதுக்கங்கள் எம்ஜிஆர் எங்கெந்த தலைவர்கிட்ட வீட்டுக்குள்ளேயும் கட்டினாங்க போன வருஷம் கட்டினாங்க இந்த வருஷம் கட்டினாங்க. ஆனால் இனிமேல் பிரச்சனையில் தானே கவுன்மெண்ட் சொல்லி பிரச்சனையில் தானே. அப்போ அதனால் இனிமேல் தொடர்ந்து மஞ்சள் கொடிகள் கட்டுக்கணும், மஞ்சள் சோப்பு கொடி கட்டுக்கணும். அதனால தான் இந்த முறை எல்லா இடமும் இந்த முறை அதோட எல்லா இலங்கை பூரா இப்போ வந்து தமிழில் இருக்கிற இடம் எல்லா இடம் வடிவாக சிறப்பாக கொண்டாடுகிறாரு. கொழும்புல கூட போட்டோ என்ன மாவீரர் அந்த இதை வச்சு கொண்டாடினது இப்போ நான் செய்தியில் கூட பார்த்தேன். அரசியல்வாதி தான் முக்கிய பிரச்சனை எங்களுக்கு மக்களுக்கு. அதை அரசியல்வாதி தங்கவேலு என்னவோ வரும் அது மக்கள் போகுது தானே. இந்த முறை மக்கள் வராமல் மக்கள் இந்த முறை பாருங்க இன்னும் கூட வரும். இந்த முறை மக்கள் நினைக்கப்படாத அளவுக்கு வருங்கள். ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, அரசாங்கத்தால் அறிவிச்சாச்சு. அப்போ அதனால் இனி 2 அளவுக்கு மக்கள் வரும். அவ்வளோ இதைத்தான் சொல்ல முடியும். அதான் எங்களுக்கு இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் ஏதோ ஓரளவு போய்கொண்டிருக்கு, நல்லதாக செய்து கொண்டு இருக்கு. இவிலும் நீண்டு அது தொடர்ந்து நல்லதாக செய்யணும்னு அதை வேண்டுகோள் சொன்னாங்க அரசாங்கம். இளம் சமுதாயம் என்ன சொல்கிறது, இளம் சமுதாயம் தாங்களாக திருந்தவணும் இல்லைண்டா நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஏன்னா அவியல் இந்த போதைக்கும் அதுக்கும் அடிமையாகிவிட்டோம். அவியல் தாங்களாக உணரணும் நம்ம நாட்டில் என்ன நடந்தது, முன்பு என்ன நடந்தது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ துன்பப்பட்டாங்க. அதோட தலைவரை நேசிக்கிறவர்கள் இவளில் ஈடுபட மாட்டோம், கட்டாயம் ஈடுபட மாட்டோம். தலைவரை நேசிக்கிறவர்கள், இந்த நாட்டு மண்ணை நேசிக்கிறவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டணும், கடைசிப்படும் அடிமையாகணும். இதுக்கு அடிமையான பிள்ளைகளுக்கு நான் தயவாக வேண்டுகோள் என்னென்றால், இதை விட்டு ஒதுங்கி நீங்கள் நல்ல மனிதராக குடும்பங்களோட சகோதரங்களோட நல்லபடியாக வாழணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய 71வது பிறந்த நாள். அவர் சிறு வயதிலே பிறந்து வாழ்ந்து இடித்தடிக்கப்பட்ட அந்த வீட்டிலே, அந்த முற்றத்திலே நடைபெற்றிருக்கின்றது. பல்வேறு கெடுபிடிகளை தொடர்ந்து அது இந்த பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த வீதியோரங்களில் அல்லது மற்ற இடங்களிலே பூங்காக்களிலே செய்யப்பட்டுக்கிட்ட பொழுதெல்லாம் படையினருடைய போலீசாருடைய கெடுபிடி காரணமாக கைது செய்யப்பட்டு நாங்கள் போலீசிலே வரை அழைத்து சென்று நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முஸ்லீம்கள் எடுக்கப்பட்டு தொடர்ந்து தளராமல் போராடியதற்கு விளைவு இன்றைக்கு இது பெரிய அளவிலே வந்திருக்கிறது. இன்னமும் மக்களுடைய மனதிலிருந்து பயங்கள் நீங்கவில்லை. ஆகவே மக்கள் பயம் நீக்கப்பட வேண்டும். 50,000 மாவீரர்கள் என்ன நோக்கத்துக்கு தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த தியாகம் அடையக்கூடிய விதத்திலே விட்டு நாங்கள் அறகுறை தீர்வை பற்றி யோசிக்கக்கூடாது.
அந்த ஒற்றையாட்சி என்ற அறகுறை தீர்வை இலங்கை தமிழ் மக்கள் ஈழ தமிழ் மக்கள் மீது திணித்து ஒரு முடிவு கட்டுகின்ற முயற்சி எடுக்கப்படுகிறது. அதுக்கு நாங்கள் ஒரு பொதுமக்கள் இருக்கக்கூடாது. போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இதுவரை பறி கொடுத்த சுதந்திரத்துக்கு பின்னர் எங்களுடைய சமூகத்துடன் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படவில்லை. அந்த சம்மதம் என்பது எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான தீர்வாக இருக்க வேண்டிய கட்சிகளோ தலைவர்களோ நாங்கள் யாருமே அல்ல. மக்கள் தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியினர் சுதந்திரம் பண்ணி வருகிறார்கள். புலம்பெயர் தமிழர்களே ஒரு பகுதியினர் சுதந்திரம் பண்ணி வருகிறார்கள். ஆகவே தேவைப்படுவது சுதந்திரமா அல்லது இலங்கை அரசாங்கத்தில் தீர்வு திட்டமா என்ற அடிப்படையிலே ஒரு பொதுமக்கள் வாக்கள் ரெஃபரண்டம் ஒன்றை நடத்துவதுதான் உலகத்திலே இன்றைய நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் செல்வதாகிறார். உலகத்திலே பல நாடுகள் இவ்வாறு பொது மக்கள் வாக்கெடுப்பு மூலம் உருவாகியிருக்கிறது. அண்மையிலே கூட ஸ்கொட்லாந்து பாராளுமன்றம் அவர்களுக்கு பிறகு தனிநாடாக போகக்கூடிய வாக்கெடுப்பிலே பங்குபற்றி இருக்கக்கூடியவர்கள் தீர்மானித்தார்கள். இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை. அவர்கள் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்புக்காக அனுமதிக்கப்பட வேண்டும். இதே போலதான் எத்தனையோ நாடுகள் சவுத் சென் சூடான் அதே போல போன்ற பல நாடுகள் உருவாகியிருக்கின்றது. அதை நாங்கள் கேட்பதெல்லாம் உலகத்திலே இல்லாத ஒன்றை கேட்கவில்லை. இருக்கக்கூடிய விதத்திலே அந்த நியமங்கள் அடிப்படையிலே மக்கள் விரும்பியதை நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதை விடுத்து அரைகுறை தீர்வுகளை வாங்கி நாங்கள் தயாராக இல்லை. அந்த அடிப்படையிலே தான் இந்த மக்கள் மாவீரர்களுடைய 50,000 பேர் பெற்றுள்ள தியாகமும் தமிழக தேசிய தலைவர் பிரபாகர் உட்பட பல தலைவர்கள் வழிநடத்திய இந்த விடுதலை போராட்டம் வீண் போறது என்ற நிலைமை இல்லாமல் நாங்கள் ஒரு சுதந்திரத்தை அடைவதற்கான வாக்கெடுப்பை நடத்துவதிலே அதிலே வெற்றி பெறுவதிலே நாங்கள் முனைப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இன்றைக்கு தீனாளிப்பு நடைபெற்றிருந்தது. 36வது நடைபெற்றது. புத்த பெருமான் அகர்ந்திருக்கிறார். சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ந்து போராட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 50,000த்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய தியாகம், மாவீரர்களுடைய தியாகம், 1 லட்சத்துக்கும் பொதுமக்களுடைய தியாகம் எல்லாவற்றுக்கும் வீடு செய்யக்கூடிய விதத்திலே ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே நாங்கள் நடத்துவதிலே புலம்பெயர் தேசங்களிலே அவர்கள் வாக்களிக்க விதத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி. வணக்கம். இன்றைய தான் நேரில் பார்க்குறோம். அப்படியா? உங்களோட காணொலியில் பார்த்துருக்கிறேன். இப்போ திருவண்ணாமலையில் வந்திருக்கிறீங்க. அண்ணாவுக்காக வந்திருக்கு. அண்ணா எங்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒன்றை செஞ்சிருக்கிறார். அவரோட பிறந்த நாளைக்கு கூட வரலண்டா. அப்புறம் என்ன மனுஷன்னாங்க, அப்புறம் என்ன தமிழர்ண்டு சும்மா ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் இதுலேயும் வந்து வீடியோகளில் வீரவசனம் மட்டும் கதைச்சி போட்டு பிறந்த நாளைக்கு கூட வரலண்டா. அப்புறம் என்னது வந்தது ஒன்றே ஒன்று தான். 2 காரணம். ஒன்று அண்ணாவுக்காக, எங்களோட உரிமைக்காக, எங்களோட மக்களுக்காக, எங்களோட இனத்துக்காக வீரமுண்டா. இன்றைக்கு நாங்கள் வந்து எந்த அரசாங்கமும் வரட்டும், இன்றைக்கு நாங்கள் இப்படி தலை நிமிந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு உண்மையான காரணம் யார்? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். பாப்பா உங்கள்கிட்ட தானப்பா டாக்டர். ஐயோ டாக்டர் இல்லை, உண்மையாகவே நீங்கள் ரியல் டாக்டர். நாங்கள் இதுதான காரணம். அண்ணா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் மட்டும் செஞ்சதுனால தான் நாங்கள் இன்றைக்கு தலை நிமிந்து நிற்கிறோம். இதுதான் உண்மை. ஆனால் கவலை என்ன தெரியுமா? இந்த நம்மளோட இளம் சமுதாயம் நேற்று கூட நான் கேட்சினான். இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் நடக்குது. 2 பாடசாலை புறமானவர்கள் டெப்லெட் போதை மாத்திரையோட கைது செய்யப்பட்டிருக்காங்க. செய்தி எல்லாம் எல்லா செய்தியிலையும் வந்து கவலை அளிக்கிற வருது. அப்ப என்னுடைய கவலை என்னன்னா, நானும் ஒரு இளைஞர். இந்த போதை பொருள்ன்றது அந்த இளம் சமுதாயம் விரும்பி போக இல்லை. இது திணிக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயல். இப்போ நாங்கள் போதைப் பொருளை பாவிச்சோன்னு என்ன நடக்குது? எங்களுக்கு இனப்பற்று இருக்காது, கலாச்சாரம்ன்றது ஒன்று இருக்காது, எங்களுக்கு பண்பாடுன்ற ஒன்று இருக்காது, எங்களோட அண்ணாட வீரம் வரலாறு ஒன்றுமே இருக்காது. என்ன நடக்கும்? ஒரு கூத்தாடிகள் மாதிரி தெரிய வலிக்கிட்டுருவோம். அப்போ அதனால இளம் சமுதாயத்திட்ட பெற்றோர்கள்ட்ட நான் சொல்றது, பிள்ளைகளை கடும் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த போதைப் பொருள்ன்றது
நேரடியாக இதில் ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு இல்லை. அரசாங்கமே ஜனாதிபதியை சொல்றது என்னது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது மிகப்பெரிய மாஃபியா. காவல்துறை இருக்கிறாங்க, காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க, சில பேர் இராணுவத்தில் இருக்கிற சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஏன் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பெரிய மாஃபியாவை எடுத்துக்கொண்டோம்னா பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதனால இதை காப்பாற்றுறேன் அவங்களோட சண்டை பிடிச்சி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அது அரசாங்கத்தில் வேலை. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்யணும், உங்களோட பிள்ளைகளை கடும் கவனமாக பாதுகாத்துக்கொள்ளணும். கொஞ்ச நாளைக்கு முதல், கொஞ்சம் மாசத்துக்கு முதல் ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவிகள், பொம்பளை பிள்ளைகள், கேர்ள்ஸா போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறாங்கன்னு தூக்குறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க ரியல் சிச்சுவேஷன். அந்த கைமீறி போனதுக்கு பிற்பாடு கதைச்சு ஒரு பிரயோசனமும் இல்லை. அதனால இந்த காணொலியில் பார்க்குற சொந்தங்கள் உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அண்ணாட பிறந்த நாளில் அண்ணாட வீட்டில் இருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நன்றி சொந்தங்க. தலைவற்ற வீட்டடியிலேருந்து எங்களோட விளையாட்டு சந்தி பக்கம் போய்கொண்டிருக்கிறேன். எங்களோட ஊர் ஃபுல்லாகவே மேலே சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்குது. வீதியில் நிலைமையை பார்த்தீங்களா, வெள்ளத்தில் ரெண்டு வீதிகள் இப்படி தான் இருக்குது. என்னோட அங்கே கொண்டு முடியுமா தண்ணியும். வெள்ளத்தில் சந்தி அடி. நான் சந்தி தாண்டி அப்படியே தீர்வில் போய் கொண்டிருக்கேன். தீர்வில் மாவீரர் நாளுக்குரிய ஏற்பாடுகள் நான் எப்படி இருக்கண்டு இதில் காட்சிப்படுத்த போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வெள்ளத்துல தீர்வில். இனவித்தூவி இதுக்குரிய பிரதான பாதை நான் இப்போ சந்தியில் திரும்பி உடனே அதுக்குள்ள வர வீதிக்குள்ள திரும்பி வந்துட்டேன். இதால் தான் அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கு. தான் பிரதான வீதி இதுக்கு. நாளையான் மாவீர தினத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. வணக்கம். இந்த மண்டச்சேரியில் தேசிய தலைவருடைய பிறந்த நாள் நன்னாளில் நாங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் என்றுமில்லாத அளவுக்கு வல்வெடுக்கிற மாவீரர் பணிமன இளைஞர்கள் ஊர் முழுக்க சிவப்பு மஞ்சள் கொடிகளால் சோதனை செய்து ஒரு கோலாகலமாக எழுச்சி மிக்க ஒரு நாளாக கொண்டாடினோம். இது தலைவர் சொன்னது போன்று இது அழுவதற்கான நேரம் இல்லை, விழித்து அழுவதற்கான நேரம் என்பதை காட்டும் வகையில் இன்றைய இந்த எழுச்சி இருக்கின்றது.
இன்றைய பிறந்த நாள் நினைவில் நாங்கள் அவரை நினைவு கொண்டு நாளைக்கு நடக்கப் போகிற மாவீரர் நாள் அது 89ஆம் ஆண்டு முதல் தடவையாக மதுரையில் இந்த மாவீரர் நாள் கொண்டாடப்பட்ட பொழுது இதுவரை இந்திய இராணுவத்தினர் ஆயுதத்தில் இன்று பயமுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக நடந்தது. அந்த நேரத்தில் நான் அங்கே நின்று உரையாற்றிய பொழுது இன்று பார்க்கின்றேன் அதே போன்ற ஒரு எழுச்சியோட கல்வெடுத்துறையில் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவீரர்கள் என்பதும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வித்துக்கள் என்று ஒரு நாள் அவர்கள் நிலைத்தெழும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம். தேசிய தலைவர் குறிப்பிட்டதை நான் மீண்டும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த எங்களுடைய போராட்டம் கவனித்தாலும் அது வேறொரு வடிவம் எடுக்கும். குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். அவர்கள் எடுக்கின்ற அந்த முன்னெடுப்புகள் தான் இந்த உலகளாவிய ரீதியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அண்மையிலே கனடா பிரம்டன் மேயர் விடுதலை புலிகள் எங்களோட தேசிய கொடியை புலிக்கொடியை அங்கீகரிச்சிருக்கிறார், புலி சின்னத்தை அங்கீகரிச்சிருக்கிறார். இதே போன்று லண்டன் சவேந்திரா சுல்லா போன்ற போர்க்குற்றவாளிகளுக்கு, ராஜபக்சா போன்ற போர்க்குற்றவாளிகளுக்கு பயண தடை வைத்திருக்கின்றது. இது மாவீரர் செய்த தியாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களோட உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகளும் சரி, இங்கே இருக்கிற மண்ணில் உள்ள உறவுகளும் சரி, மனம் தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. இந்த போராட்டம் வெற்றி அடையும். இந்த மாவீரர் கனவுகள் என்று ஒரு நாள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையெல்லாம் காத்திருக்கின்றன. வணக்கம். இப்போ இன்றைய தீர்வில் ஏற்பாடுகள் என்ன நடந்தோன்று? இன்றைக்கு வெள்ளெடுக்கிற மாவீரர் பணிமனை சேர்ந்த இளைஞர்கள், அவருடைய பேரை சொல்லிலாண்ட நிறைய படிகள் நிற்கிறார்கள். வளமை போன்று மாவீரர் அடுத்து கண்ணீர் வழங்கப்பட்ட நிகழ்வு இன்றைக்கும் அதை விட சிறப்பாக ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் வெள்ளெடுக்கிற மண்டபத்தில், மார்க்கெட்டுக்கு நேர உள்ள மண்டபத்தில் மாவீரர் பெற்றோருக்கான கௌரவிப்பு நடந்தது. கௌரவிப்பில் உரைகள் இடம்பெற்றன. மாவீரர்களுடைய அந்த மாவீரர்களுக்கான விளக்கேற்றும் நிகழ்வு நடைபெற்று அவர்களுக்கான மதிய உணவு மிக சிறப்பாக அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அவ்வளோ பேரும் இன்றைக்கு இந்த மாவீரர் நிகழ்வுகளில் பங்கு பெற்றார்கள். பொதுமக்களும் பங்கு பெற்றவர்கள் என்றால் நிறைய ஏராளமான நூற்றுக்கணக்கான தீப்பந்தங்கள் இங்கே கொண்டு வைப்பார்கள். அவ்வளவு ஏற்றி வைக்கப்படும். அதே நேரத்தில் 5 மணிக்கு நாளையோ ஏற்றி வைக்கப்படும் பொழுது உலகம் முழுக்க அந்த மணி ஒலி கேட்கும். தேசிய தலைவருடைய கனவு நிறைவேறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் நினைச்சு அந்த மக்கள் எழுச்சி போய்கொண்டிருக்கு. இது வேறு எந்த ஒரு போராட்ட இயக்கங்களுக்கும் கிடைக்காத ஒரு பெருமையும் முக்கியத்துவம் விடுதலை புலிகளுக்கு கிடைச்சிருக்கின்றது. இப்போ இதில் நான் அண்மையில் ஒரு ஊடகத்தை கொடுத்த பேட்டியில் எங்களுடைய வலியை ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா உணர்ந்தார். அவர் ஒரு காலத்தில் ஒரு போராட்ட இயக்கத்தினுடைய உறுப்பினராக இருந்தவர். 25,000க்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை இந்திய இராணுவத்தினர் கொலை செய்தவர்கள். அதே போன்ற ஒரு நிகழ்வில் தான் நாங்களும் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய உணர்வுகளுக்கு ஜனாதிபதி மதிப்பளித்து விடுதலை புலிகளுடைய தடையை நீக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேணும். அதுதான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற, உங்களிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். அது நாளைய தினம் ஒரு எழுச்சி மிக்க நாளாக இருக்கும். குடாநாட்டினுடைய பல பகுதிகளுக்கு இங்கே தான் கூட வர்றாரு. எல்லா இடம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்ற குமரப்பா புலேந்திரனுடைய நினைவு சதுக்கம் இங்கே தான் இருக்கிறது. இந்த 12 வேங்கைகளினுடைய வித்துதல்களும் இங்கே தான் தேசிய தலைவர் சமூகம் வைத்திருந்தவர். நாங்கள் அப்பொழுது இருந்த பொழுது இந்த இடத்துல பூமி காட்டப்பட்ட இடத்துல தான் சிலைகள் நிறைய சிலைகள் அந்த புனிதமான கிட்டுவினுடைய நினைவாலயம் அங்கே ஒரு 2 பெரிய கப்பல் ஒன்று அமைக்கப்பட்டது. சுரங்க ராணுவத்தினால் சேர்க்கப்பட்டது. அந்த நினைவுக்காக நினைவு கூர்ந்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரினால இங்கே விமர்சையாக ஊர் மக்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இதில் வெள்ளோடுற மக்கள் ஒன்று இல்லை, அயல் ஊர்களைச் சேர்ந்தவர்களும் இங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போ அது ஒரு மிக சிறப்பு மிக்க நாளாக இருக்கும். இது ஒரு எங்களுடைய வணக்கத்துக்குரிய நாள், வீர வணக்கத்துக்குரிய நாள்.
கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய விடுதலை வீரர்கள் கனவு நிறைவேறும் வகையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து நம்புகிறேன். ஊர் படிகள் எல்லாம் வேலை நடந்து கொண்டு இருக்குது. என்ன சரியான மழை அடமழை காரணமாக எல்லாம் தண்ணி நிற்கிது. ஆனால் நாளைய பொழுதுலேயும் வளமையாக மாவீர நாளாண்டு மழை வாரது வளமான இல்லாடம். இப்போ இதுலேயும் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து மாவீரர் தினம் நினைவு நிகழ்வு நடைபெறது வளமை. அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளடுத்துறை தலைவர்கிட்ட வீட்டடியிலேயும் வந்து கேக் வெட்டி அதை வீட்டை பார்க்குறதுக்கு, அந்த சுவரை பார்க்குறதுக்கு, அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு ஏராளமான மக்கள் வெளியிடத்துலேருந்து இன்றைய பொழுது வந்திருந்தவே. நான் அதிண்ட காட்சிகளும் இதுக்கு முதல் சில காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தொடர்ச்சியாக வெல்வெட்டி இருக்குது தானே, வெல்வெட்டி சந்தியிலேயும் வந்து இருக்கிற அந்த மாவீரர் நினைவு தூவடியிலேயும் வந்து வளமையாக மாவீரர் நாள் கொண்டாடுறவே. அதான் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அடுத்து அங்கே போகிறேன். நான் இப்போ தூபியடி, அதாவது தீர்வில் தூபியடி நேர் பாதையில் வந்துருக்கோம். முதல்ல அந்த பக்கத்தில் வந்து இப்போ இந்த பக்கத்தில் போய்கொண்டிருக்கேன். அப்படியே வெல்வெட்டி சந்தைக்கு போய் அதையும் காட்சிப்படுத்தி போட்டு அதோட என்னுடைய இந்த காணொலி நிறைவுக்கு வரப்போகுது. இப்போ அப்படியே வெல்வெட்டி சந்தைக்கு போகிறேன். வணக்கம். சொல்லுங்கள், உங்களுடைய அந்த மாவீரர் நாள் ஏற்பாடுகள் எப்படி போகுது? ஏற்பாடுகள் என்ன வளமையாக செய்கிற மாதிரி நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். படிகள் நான் பாரதி பாசால ஜனசங்கத்தில் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கு வேலை திட்டங்கள். ஆனால் என்ன வேலை முழுமையடைய இல்லை. ஏன்னா மழையான நம்ம கட்டோட்டுகள் அது எழுதுகள் நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. நம்ம செய்து முழுமையாக பூர்த்தி பெற இல்லை. நம்ம இதான் ஒரு முக்கியமான இடம். முதலாவது மாவீரர் சங்கர் சத்யநாராயண சங்கர்நாண்ட நினைவிடம். மற்ற இது கொஞ்சம் ஓரளவு முழுமையாக இருக்குது மற்ற இடங்களோட ஒப்படை. இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. அதான் அதை நாங்களும் பராமரித்து கொண்டு வாரோம். இதில் அமைவிடம் இதில் தான் சொல்லுங்கள். யாரும் விஷயம் தெரியாக்கள் இது பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு வெள்ளட்டுத்துறை போகிற பாதையில் கம்பரமலை சந்தியில் இருக்குது சங்கரநாண்ட நினைவிடம். நாங்கள் இது கம்பரமலை இளைஞர்கள் பாரதி இளைஞர்கள் கேட்டான சூழ்நிலையிலே செய்து கொண்டா வாரம். இப்போ ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. மழை கொஞ்சம் எங்களுக்கு கரைச்சியில் தந்து கொண்டிருக்கு. மழையால் பிரச்சனை இல்லாட்டி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சோதனைகள் வேலையில் நடந்து கொண்டிருக்கு. கிடாக்கு இன்னும் சோதனைகள் கிடாக்கு. ஓகேண்ணா, நன்றிண்ணா, நன்றி. பாருங்கோ, இதன் வந்து முதலாவது மாவீரற்ற நினைவு தூவி. அந்த நினைவாலயம் அப்படியே முழுமையாக இருக்குது. மாவீரர்களின் நினைவாலயம்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. முந்தி இதில் எல்லாம் வந்து படங்கள் இருந்திருக்கு. அந்த அடையாளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு வருஷம் வந்து அதுக்குரிய புனரமைப்பு வேலையெல்லாம் செய்து அலங்காரப்படுத்தினோம். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் காத்திய புகழப்பட்டிருந்தது. இந்த முறை மெழுகுரியெல்லாம் கீறி பூசெல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முன்பக்கங்களில் அந்த கொடியெல்லாம் விற்பான் அந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. நாளைய பொழுதில் இதுலேயும் வந்து தீவமெல்லாம் ஏற்றி வணங்குகிற நிகழ்வு நடைபெறும். ஓகே ரவுலே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன். இன்றைய பொழுதில் நான் வெள்ளடுத்துறையில் இன்றைய பொழுது தலைவர்கிட்ட பிறந்தநாள் எப்படி கொண்டாடலாம் காட்சிப்படுத்தினோம். அதில் வெள்ளடுத்துறை நகரப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு மஞ்சள் கொடியெல்லாம் பறக்க விடப்பட்டிருக்குது. தீர்வு பதினுடைய அலங்கார வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. நாளைய பொழுதில் மாவீரர் நாளுக்காக தயார்படுத்தல் வேலையை நடந்து கொண்டிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மாவீருடைய அந்த கல்லறை தூவி இருக்கிற இடம் வெல்வெட்டி சந்தியில் இருக்குது. அந்த பகுதியுடைய காட்சியெல்லாம் காட்டியிருந்தேன். இதோடு இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைய பொழுது மாவீரர் நாளுக்கு வந்து எல்லா இடங்கள் எல்லா துயிலும் இல்லங்கள்லேயும் வந்து நினைவேந்தல் நடக்கும். அப்போ நான் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு துயிலும் இல்லங்களில் நிற்கிறது வளமை. சென்று அங்கே நின்று நினைவேந்தல் எல்லாம் பார்த்து அங்கே நினைவேந்தெல்லாம் முடிய வாரது வளமை. இப்போ வளமையாக இப்போ குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகபுரம் துயிலும் இல்லத்தில் நான் போய் காட்சிப்படுத்துறது, அங்கே நின்று நினைவேந்தலுக்கெல்லாம் போயிட்டு வாரது. இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு துயிலும் இல்லம் கட்டாயம் போவேன். அதையும் வந்து நாளைய காணொலியாக பதிவு செய்யப்படும். இதோட இன்றைய இந்த தயார்படுத்தல்கள், இந்த தலைவர்கிட்ட பிறந்த நாள் காட்சியெல்லாம் இந்த காணொலியோட முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை விட வரப்போகிறோம். என்று உங்கள் வெல்வ சுலக்ஷன்.